முக்கால முக்கா புல்லா லைலா ஓ லைலா முக்கா புல்லா சொக்கா புல்லா லைலா ஓ லைலா வர 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 வந்தடா. ஐயோ நண்பா, கங்கை மாதிரி சீறி பாஞ்சு கடல் மாதிரி துள்ளி துள்ளி குதிச்சிட்டு இருந்தியே, இப்ப சாம்பல் ஆகி ஒரு சட்டிக்குள்ள போயிட்டியே நண்பா. ஐயோ நண்பா, ஐயோ இங்கேயும் வந்துட்டியா நீ? அவன் உயிரோடு இருக்கும் போதான் பார்த்து பார்த்து இம்சை கொடுத்த, சாம்பலானதுக்கு அப்புறம் சங்கடப்படுத்த வந்தியா? இந்தம்மா என்னது? நான் அதனோட அஸ்தி அவனை நெஞ்சில தான் வச்சுக்கிற மாட்டேன். நீ தெரியாது வச்சுக்க. சோகமா இருக்கும் போது கனவு கட்டி ஏன்டா பேசுற? ஒரு கை குடுறா. சட்டி வச்சிருக்கனே, அந்த சனியை போட்டு உடைச்சு சொல்லடா. எந்திரிங்க. நான் அப்பவே சொன்னேன் ஐஸ்வர்யா ராய்க்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், நீ ஓகேன்னு சொன்னா ஹனிமூனுக்கு ஆஸ்திரேலியா போறான்னு. கேட்டானா? ஆழ்வார்பேட்டை பொண்ணே போதும், நான் அடக்கமா வாழ்வேன்னா. இப்ப சட்டிக்குள்ள அடக்கமாயிட்டான்டா. என்ன நாதனே, சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்களா நரகத்துக்கு அனுப்புவாங்களா? இதுக்கு முன்னால அந்த 2 இடத்துக்கு நான் போயிட்டு வந்த மாதிரி என்ன கேள்வி கேக்குறீங்க? ஆனா நாதனுக்கு லவ் ஃபெயிலியர், அவனுக்கு சொர்க்கம் கிடைக்காது. கண்டிப்பா தான் கிடைக்கும். நாதனுக்கு மட்டும் லவ் சக்சஸ் ஆயிருந்தா சொர்க்கம் இங்கேயே கிடைச்சிருக்கும். குறுக்க பேசாதறான் நாயே. அவனுக்கு கண்டிப்பா நரகம் தான் கிடைக்கும். அங்க எண்ணெய் கொப்பரையில நம்ம சில்லி சிக்கரை வறுத்த மாதிரி அவனை வறுத்து எடுத்துருவாங்கடா. என்ன நரகத்துல மசாலா போட்டு இருப்பாங்களா போடாம இருப்பாங்களா? தொட்டுக்கிறதுக்கு சில்லி சாஸ் கொடுப்பாங்க. டோன்ட் டிஸ்டர்ப். ஹலோ இருமா வர்றேன், என் ஃப்ரெண்டு கூப்பிடுறேன். அப்புறமா அப்படியே வா. ஓகேம்மா ஓகே. இந்தம்மா போட்டோ இருக்கிற நாதன் கூட ஒன்னு பிடிக்கலையா? இங்க இருந்து போயிடு, தயவு செய்து இங்க இருந்து போயிடு. தயவு செய்து இங்க இருந்து போயிடு. தயவு செய்து இங்க இருந்து போயிடு. சூப்பர் பவுலர், நீ விழவே விழாத விக்கெட் ஒரே அடியில் அடிச்சு வீழ்த்திட்டியடா. இல்லன்னு வழக்கமா கிரிக்கெட்ல போலர் பந்து வீசினா பேட்ஸ்மேன் தான் அவுட் ஆயிடுவாங்க. ஆனா எங்க விளையாட்டுல பந்து வீசின போலர் நானே அவுட் ஆயிட்டேன். போய் சொல்லாதடே. இந்த விளையாட்டுல அவுட் ஆனது பவுலரும் கிடையாது, பேட்ஸ்மேனும் கிடையாது. ஐடியா கொடுத்த அம்பையர் நான் தான் அவுட் ஆயிட்டேன். ஏண்டா உண்மையிலேயே அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுதா? என்ன அப்படி கேட்ட? ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே அது மட்டும் தான் சொன்னாளா? உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாலே. கண்ணுல காதல் கேமரா கொண்டு வந்தாலே சூப்பரா. அப்படி போட அப்படி போட அப்படி. ஹாய் மது, என்ன இந்த நேரத்துல? இதுக்கு முன்னாடியே வந்திருக்கலாமே. காதலுங்கிறது ஷிஃப்டா? கவுண்டர்ல டோக்கன் பஞ்ச் பண்ணிட்டு தான் அவன் வந்து பார்க்கணுமா? அதுக்கு இல்லம்மா, அவங்க அம்மா எதுக்கு? ஒரு வயசு பொண்ணு இந்த நேரத்துல வந்திருக்கே, உங்க வீட்டுல தேட மாட்டாங்களா? இப்பெல்லாம் வயசு பொண்ணுங்களை வீட்டுல தேடுறது இல்ல, வயசு பசங்களை தான்ப்பா தேடுறாங்க. ஓ, நானே லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். என்னன்னு? நாதன் ஒரு 24 வயசு தடியனை கடத்திட்டான். காலையில 10 மணிக்கு 10 லட்சத்தோட வரலன்னா 10 மாசம் கழிச்சு நானே ஒரு பாப்பாவோட வந்துருவேன்னு எழுதியிருக்கேன். நீ புரட்சி நாயகிதான். பணத்தோட எந்த அட்ரஸ்க்கு வர சொன்ன? இங்கதான் வர சொன்னேன். வரவன் கூட போலீஸையும் கூட்டிட்டு வந்துட்டான்னா பெண்ட கைட்டிடுவான். பாத்தியாப்பா? நாதன், போலீஸ் வந்து அவங்க பெண்ட கைட்டட்டும். நாம தீர்க்க வேண்டிய பிரச்சனை நிறைய பெண்டிங் இருக்கு, வந்துக்கோ. என்ன இவங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? காவேரி பிரச்சனை. இவங்க 2 பேரும் தானே போய் தீர்க்க போறாங்க. இவங்க 2 பேரும் எங்க போறாங்க? அவங்க 2 பேரும் எங்க போறாங்கிறதுக்கிட்டு இப்ப நம்ம 2 பேரும் எங்கடா போறது? அதான் பெண்ட கழட்ட வர்றானுங்களே. மிஸ்டர் நாத், ஒரு பேச்சு கொண்ட மிஸ்டர் ரோமியோ மஜினு அம்பிகாவதின்னு சொன்னா நீ அந்த காலத்துக்கே போயிடுறதா? பின்ன என்னப்பா, இது கம்ப்யூட்டர் யுகம். நீ என்ன கார்பன் பேப்பர்லயே இருக்கிறியே. அமெரிக்காவில் ஒருத்தன் எச்சி துப்புனான்னா அடையாறுல உட்கார்ந்து இருக்கிற மூஞ்சில நச்சுன்னு தெரிக்குது. இந்த சாக்லேட் யுகத்துல நீ லவ் லெட்டர் எழுதினா ஒரு லவ் எப்படி டெவலப் ஆகும்? சரி, இப்ப நான் என்னதான் பண்ணோம்? உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, லேசா கொஞ்சம் அமுக்கி விடு. ஐடியா வரணும்லப்பா. நீ என்ன பண்ண? நான் சும்மா தான் இருக்கேன். லேசா டச் பண்ணு. இது என்னது? இது மூக்கு. ஊர்ல இது என்னன்னு சொல்லுவாங்க? அமுக்குடா. அவன் லவ் பண்றான், நீங்க ஐடியா கொடுக்கீங்க. இடையில நான் எதுக்கு உங்க காலம் முக்கணும்? போகையா நீங்களும் உங்க காதல. பாத்தியா பிரதர், டாக் உட்கார்ந்து இருந்தது, சந்தர்ப்பம் பார்த்து கடிச்சு வச்சு ஓடி போச்சு. இந்த நாயோட எல்லாம் நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுதான் உன்னை ஒருத்தி எப்படி லவ் பண்ணுவா? பர்சனாலிட்டி இருக்குல்ல. நான் தான் அந்த சீனுக்கே போகலையே. உனக்கு ஐடியா வேணுமா வேண்டாமா? வேணும். அப்ப அந்த பர்சனாலிட்டி பத்தி பேச கம். காதலருங்க நெருக்கமா சந்திக்கிறதுக்கு ஒரு டார்க்கான இடம் வேணும். அதுக்கு சினிமா தியேட்டர் தான் கரெக்ட். உன் லவ்வர் அழைச்சிட்டு சினிமா கோட்டைக்கு போ. படம் போட வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு, அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இருட்டாகிரு. நீ சீனா ஆரம்பிச்சிரு. சீனா? சீனா என்னப்பா? காதல நீ 7வது 8வது இடத்த கூட பாஸ் பண்ணலையா? காதை கொடு. அண்ணே விடுங்க, சினிமாக்கு லேட் ஆயிடும். சரி, தமிழ் படத்துக்கு போகாத. என்ன? முதல் 2 ரீல் வரைக்கும் அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுப்பானுங்க, தங்கச்சிக்கு ஜாக்கெட் வாங்கி கொடுப்பானுங்க, இன்டர்வெல்ல அம்மாவுக்கு கொண்டு பாட்டு பாடிட்டு நிப்பானுங்க. உன் லவர் அதை பார்த்துட்டு கண்ணை கசிக்கிட்டு இருப்பா. நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. பேசாம இங்கிலீஷ் படத்துக்கு கூட்டி போ, எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். போ. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஐடியா கொடுக்குறோம், நமக்கு ஒரு ஆள் செட் ஆக மாட்டேங்குது. டேய் என்னடா பண்ற? இருப்பா, டெஸ்ட் பண்ணாத. வந்து தொலையண்டா. அப்பப்பப்பா,
காலையில உன்னோட பேரும் தொல்லைய போச்சுடா. அக்கடான்னு நாங்க ஓட போட்டா துக்குடா நீங்க ஏட போட்டா தடடடா. டேய் ஆ? உள்ள போய் 1 hour ஆச்சு. ஆ. குளிச்சியா இல்ல குடுத்தன நடத்தினியா? ரெண்டுனா குளிச்சிட்டு ஒளியும் பார்த்தேன். பாத்ரூம்ல ஒளிய முடியுமா? ஆ. டிவி நம்ம வீட்டு பாத்ரூம் இருக்கு, பக்கத்துல என்ன இருக்கு? அடுத்த வீட்டு பாத்ரூம் இருக்கு. டெரிவர். ரெண்டுக்கு நடுவுல ஒரு ஓட்டையை போட்டு நானே ஒரு டிவியை ஓபன் பண்ணிருக்கேன். பிரைவேட் சேனல். அடப்பாவி. ஸ்டார் டிவியே கெட்டு போகும் போய. எழுத்து விட்டு வசந்தா 7 to 7:30. மாடி விட்டு மல்லிகா 7:30 to 8. என்ன குளியல் தெரியுமா? இதான் ஒளிய முடியுமா? அம்மா பாடிட்டே குளிக்கிறாங்களே. பாட்டு சுமாரா தான் இருக்கும், ஆனா பர்சனாலிட்டி சூப்பர். வசந்தாவுக்கு முதுகுல ஒரு மச்சான். மச்சம்னா மச்சான், மச்சத்துக்கே மச்சான். டேய் அடுத்த வீட்டு பொண்ணுக்கு குளிக்கிறத ஒளிஞ்சு பார்க்க அசிங்கமா இல்ல? இதுல என்ன அசிங்கம்? ஐ எம் நாட் சன்னியாசி. இன்னைக்கு மல்லிகா குளிக்கும் போது சோப்பை நழுவ விட்டா. மூஞ்சி பூரா சோப்பு, கண்ணை திறக்க முடியல. தேடுறா எனக்கு சோப்பு தெரியுது, ஆனா நான் வாயை திறக்க முடியல. அவ சோப்பு கிடைக்காம தவிக்க, நான் சொல்ல முடியாம தவிக்க. சூப்பர் சீனப்பா, சூப்பர் சீனு. ஐயோ போயா யோ, ஸ்கிரீன்ல தான் ஆடுறாங்களே, தியேட்டர்ல நீ ஏன் இந்த ஆட்ட ஆடுற? மனுஷனை ஒழுங்கா படம் பார்க்க விடுறியா நிம்மதியா? ஐயோ அடடே, மாமாட்ட போணுமா கண்ணா? மாமாவா? ஆமா சார், குழந்தை ஆசைப்படுதுல, கொஞ்ச நேரம் வச்சுங்க சார். பூச்சி பூச்சி பூச்சி. ஐயோ, ஹோல்ட் ஆன். பிரேக் அடிச்சா பஸ்ஸே அடுத்த ஸ்டாப்ல தான் நிக்குது. குழந்தை கிட்ட நிறுத்துமா? மிஸ்டர் உங்க குழந்தைய பிடிங்க சார். வாடா. மது, நான் டாய்லெட்டுக்கு. ஏன்னா நீயுமா? ஐயோ, இத வாஷ் பண்ணிட்டு வரேன். ஐயா, மூக்க பிடிச்சுப்பால, நான் எப்படி போய் அவளை தொடுவேன்? உனக்கெல்லாம் ஐடியா கொடுத்த பாரு, அந்த பாவத்துக்கு நான் தூக்கல தொங்கிறேன்டா. அண்ணே வேணே, அண்ணே வேண்டாண்ணே, விட்டுருங்கண்ணே. அடச்சி, கிழவிய கிஸ் அடிச்சு அந்த அசிங்க முடிச்ச வாயால என்ன அண்ணனை கூப்பிடாது, அப்புறம் நான் சைலண்ட் சாப்பிடுவேன். மிஸ்டர் நாதன், ஒரு மனுஷனை சாகடிக்கிறதும் தப்பு, சாகரவங்களை தடுக்கிறதும் தப்பு. இன்னைக்கு நல்ல நாள், நிறைஞ்ச அமாவாசையா இருக்கு, சீக்கிரம் போட்டுங்க. அடே மம்புட்டி வாயா, இதே கயிறுல என்ன எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு பாக்குறியா? அது நடக்காது மாவனே. என் வாய்கிளிய உனக்கு சங்கு ஊதிட்டு தான்டா நான் போவேன். பிரதர், இந்த மெண்டல் ஹாஸ்பிடல் உன் கூட இருக்கிறதுனால உன் லவ் கன்ஃபியூஸ் ஆகுது. இவனை டிஸ்போஸ் பண்ணு. கெட் அவுட். இருட்டா இருந்ததுனால நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேனே. என்னையா கன்ஃபியூஸ்? உன் வயசுல நான்லாம் 40 அடிக்கு அந்த பக்கம் ஒரு பொண்ணு இருந்து மூச்சு விட்டா போதும் ஐயா, வயசு என்னன்னு கண்டுபிடிச்சிருவேன். நீ லோன் வாங்கி என்னையா வியாபாரம் பண்ண போற? ஆமா, நீ கிஸ் பண்ணிய அப்ப புருஷன் எங்க போயிருந்தான்? அவன் சிகரெட் பிடிக்க வெளியே போயிருந்தான், அதனாலதான் சீட்டை மாதிரி உட்காந்துட்டேன். அவனுக்கே பிடிக்காம தான் வெளியே போயிருக்கான். நீ ஏன்டா அவன் சீட்டு பக்கத்துல போய் உட்கார்ந்த? உடனே நான் தூக்கிலே தொங்கிடுறேன். அண்ணே, ஜனங்க எல்லாம் என்ன பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிருப்பாங்கல்ல. ஆனா ஜனங்கள் முடியா, முதல்ல அந்த பொண்ணு பத்தி என்னப்பா? போய் அவ கால் விழுந்து மன்னிப்பு கேளு. காலையா? ஏன் விட மாட்டீங்களா? டூயிட் பாடும்போது மட்டும் உள்ளங்கால் இருந்து உச்சந்தலை வரைக்கும் சைட்லயே மோப்ப பிடிச்சிட்டு போறீங்க, அப்புறம் அதே சைடுல ரிவர்ஸ் வர்றீங்க. இப்ப மட்டும் காலில் விட மாட்டீங்களா? போய் காலில் விழியா. ஆனா ஒண்ணு அண்ணே, லைட் ஆஃப் ஆகி போச்சு, தெரியாம அவங்க அம்மா காலில் விழுந்துட்டேன்னு சொன்ன மகனை, இந்த தூக்கு கயிறு உனக்கு தான். நாதன், நானும் எத்தனையோ பார்ட்டி அட்டன் பண்ணிருக்கேன், ஆனா இந்த மாதிரி பார்ட்டியை நான் பார்த்ததே இல்லப்பா. இதெல்லாம் ஒரு பார்ட்டி அண்ணே, கொஞ்ச நாள் பொறுங்க, 5 ஸ்டார் ஹோட்டல்லே பார்ட்டி தரேன். 5 ஸ்டார் ஹோட்டலா? எதுக்குப்பா?
அங்க பாரு, நீயும் நானும் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஓகே. அத பாரு, தரையில் உட்கார்ந்து செருப்பு எடுத்து தரையிலேயே அடிச்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது தலையில அடிச்சுக்க போகுது. இந்தானாய பேங்க் மேனேஜருக்கு லோன் கேட்டு நீ அப்ளிகேஷன் போட்ட. அந்த அம்மா கிடையாதுன்னுச்சு. கிடையாதுன்னு சொன்னா பரவாயில்ல, கெட் அவுட்னு இல்ல சொன்னாங்க. கெட் அவுட் சொன்னா விட்டுட்டியா? நீ செட்டப்பே மாத்திட்டியே. நாங்கெல்லாம் காதல் பண்றதுக்கே கடன் வாங்க வேண்டியிருக்கு. நீ லவ் பண்ணி அதையே மூலதனமா வச்சு லோன் வாங்கிட்டியம்மா. ஜித்தமா நீ. நான் லோன் வாங்க தகுதியே இல்லைன்னு சொன்னாங்க பாரு, அதனாலதான் எனக்கு ஆத்திரமே வந்தது. நீ ஆம்பளமா? நீ ஆம்பளை நம்ம மாதிரி எங்களோட நீ சேராதா? அதை விடுங்க என்ன. அந்த அம்மா பொண்ணே லவ் பண்ணி அவசபாரிஸ்லயே அவ அம்மா கிட்ட லோன் வாங்கின பாருங்க. அதான்டா ஆம்பளை கணக்கு. ஆனா நான் மட்டும் ஐடியா கொடுக்கலன்னா அந்த பொண்ணை நீ லவ் பண்ணிருக்க முடியுமா? ஐயோ, அப்படி ஒரு பொண்ணு இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சிருக்காது. அப்புறம் எப்படி லவ் பண்றது? விளையாட்டா வீம்புக்காக தான் அவளை லவ் பண்ண. ஆனா அவளை என்னால மறக்க முடியல. அவளை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமா? அண்ணே, காதல் கண்ணுல தோன்றே மனசுல முடியும், மனசுல தோன்றே கண்ணுல முடியும். ஆனா காதலுக்கு கண்ணும் மனசுதான் முக்கியம். ஓ, அதான் உண்மை. இது கண்ணு, இது மனசு. அடடடடடடடா, ஆரம்பிச்சுட்டான்டா. இதுக்கு நீ காதலிக்காமலே இருந்திருக்கலாம். மது வரட்டும்னே. ஆனா மது வர்றதுக்குள்ள நல்ல நேரம் போயிடும்பா. மது எப்ப வராளோ அதான் எனக்கு நல்ல நேரம். கடனை உடனே வாங்கி கம்பெனியை டெவலப் பண்ணுகிறான்னா காதலை டெவலப் பண்றானுங்க. ஹலோ ஹலோ சார், உங்க கம்பெனில எனக்கு டைபிஸ்ட் வேலை வாங்கி கொடுங்க சார். எனக்கும் கேஷியர் வேலை வாங்கி கொடுங்க சார். சார், எனக்கு ஒரு வேலை வாங்கி தாங்க சார். உங்களை எல்லாம் அந்த கம்பெனில போட்டா கம்பெனி டெவலப் ஆகாதுமா, நீங்க டெவலப் ஆகிடுவீங்க. செப்பரேட்டா பிரைவேட்டா நான் ஒரு கம்பெனி வைக்கிறேன், நீங்க எல்லாம் அங்க வாங்க, உங்களை நான் டெவலப் பண்ணி விடுறேன். சாரி, பரவாயில்ல. பரவாயில்லையா? அப்ப இன்னொரு அடி அடிச்சுக்கிறேன். என்னப்பா என்ன வரலையா? நல்ல நேரம் போயிட்டு இருக்குதுப்பா. ஹாய், மது வந்தாச்சு, மது வந்தாச்சு. வா. என்னப்பா இது வந்திருக்கு? இந்த ஆள் எதுக்கு வந்தான்? எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்ப சொன்னேன், ஒப்பாதாரன்னு அனுப்புனேன். தாடிக்கார வந்து இறங்கிட்டான். யார் யாருக்கு இன்விடேஷன் அனுப்புறதுன்னு முறை இல்ல? ஆட முறையாவது நுறையாவது. இன்விடேஷன் கொடுத்தவனு வர்றான், கொடுக்காதவனு வர்றான், கூப்பிட்டவனு வர்றான், கூப்பிடாதவனு வர்றான். கூப்பிடாதவன் தான் நிறைய பேர் வந்திருக்கான் பாரு. எல்லாரும் கலர் குடிச்சிட்டு இருக்கானுங்க. ஏப்பா, வந்தவனை வான்னு கூப்பிட மாட்டீங்களா? கிழிஞ்சது போ. ஏன் வந்தேன்னு கேட்டுட்டு இருக்க, இதுல எங்க வான்னு கூப்பிடுறது? ஏப்பா சார்பா, வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு. உனக்கு வான்னு கூப்பிட இஷ்டம் இல்லைன்னா இங்கிலீஷ்ல கம்முன்னு கூப்பிட்டு. சும்மா இருங்கண்ணே. முதல்ல தொழில் தொடங்க போறேன், நல்லவங்க 4 பேர் வந்து வாழ்த்தா நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஆளுங்க வந்தா எப்படி உருப்படும்? ஏப்பா 1000 தான் இருந்தாலும் 500 தான் இருந்தாலும் உன் அப்ப இல்லையா? அப்பனா இருந்தா பரவாயில்ல, அயோக்கியனா எல்லாம் இருக்கான். இங்க இருந்து போக சொல்லுங்க. ஏப்பா சத்தம் போட்டு பேசாதப்பா, அந்த காதுல விட போகுது. கார்ல விழட்டும் தானே இப்படி பேசுறேன். அப்படியா? இத காலையிலேயே நீ சொல்லி இருந்தீங்கன்னா ஒரு மைக் செட் வச்சு எங்க அப்பா ஒரு அயோக்கியன்னு நான் சொல்லி இருப்பேன். நான் கெட் அவுட் சொல்றதுக்கு முன்னாடி அவர் இங்க இருந்து போக சொல்லுங்க. ஏற்கனவே மது வராது கோவத்துல நான் இருக்கேன். சார் இங்க வாங்க, இங்க வாங்க. உங்களை போயிட்டு அப்புறமா வர சொல்றேன். ஏன் இந்த 5 பைசா 10 பைசா மாத்தி வைக்கல போல் இருக்கு. அப்ப நான் என்ன பிச்சைக்காரனா? அது எனக்கு தெரியாது சார். கத்திரிக்கோல் எடுத்து கொடுங்கப்பா, வெட்டிட்டு நான் போகணும். நிறைய ஓப்பனிங் இருக்கு. ஓ, உங்களுக்கு நிறைய ஓப்பனிங் இருக்கா? எப்பா மத்தவனாவது கலர் குடிக்க வந்திருக்கான், இவர் கட்டிங் பண்ண வந்திருக்காரு. டேய், அந்த கத்திரிக்கோல் எடுத்து அந்த பக்கம் வைக்கடா. சே, சுத்த மானகட்ட குடும்பமா இருக்கே. டேய், இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி உன் குடும்பத்தை பிளாஷ்பேக் பண்ணி பாடுறா. தள்ளுங்க சார், முக்கியமான விஷயம் பேசணும். என்னது, சைக்கிள் கேப்ல இவன் பெரிய மனுஷன் ஆயிட்டான்? சில நேரங்கள்ல இவன் பெரிய மனுஷனா இருப்பான், பல நேரங்கள்ல துண்டு பிட்டா இருப்பான். துண்டு பிட்னா? ஆட இந்த கோசுரு சார். ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு மாதிரி பேசுறீங்களே. நீங்க இந்த கம்பெனியில் பார்ட்னரா? சார் போங்க சார். சார் நீங்க சொல்லுங்க சார். போங்க சார், இது ஒரு அட, நீங்க பிரச்சனை யார் சார்? பேசிட்டு இருக்கீங்க. மது எதிர்பார்க்காத இந்த பர்சனுக்கு வரமாட்டான். ஏன்?